திருச்செந்தூரில் அலைமோதும் கூட்டம் 3 மணி நேரம் காத்திருந்த பக்தர்கள் சாமி தரிசனம். திருச்செந்தூர் மாசி திருவிழா 4ஆம் திருநாளன்று சுவாமி குமரவிடங்க பெருமான் வெள்ளி யானை வாகனத்திலும் தெய்வானை அம்பாள் வெள்ளி சரப வாகனத்திலும் வீதி உலா சென்றனர். திருச்செந்தூரில் அலைமோதும் கூட்டம் 3 மணி நேரம் காத்திருந்த பக்தர்கள் சாமி தரிசனம். அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலானது சிறந்த பரிகார தலமாக விளங்கி வருகிறது. மேலும் கடற்கரை அருகில் அமைந்திருப்பதால் திருவிழா காலங்கள் மட்டுமல்லாது நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து செல்கின்றனர். மேலும் அரசியல் கட்சி பிரமுகர்கள், முக்கிய பிரமுகர்கள், சினிமா பிரபலங்கள் சுவாமி தரிசனம் செய்ய கோவிலுக்கு வருவதால் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் மற்ற கால பூஜைகள் வழக்கம் போல் நடைபெற்றது. தற்போது மாசி திருவிழா என்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் குவிந்தனர். இதனால் கோவில் வளாகம் திருவிழா கோலம் போல் காட்சியளித்தது. பக்தர்களை கட்டுப்படுத்த முடியாமல் காவலர்கள் திணறினர். அதிகாலை முதலே கோவிலில் குவிந்த பக்தர்கள் கடல் மற்றும் நாழிக்கிணறு புனித தீர்த்தத்தில் நீராடி பொது தரிசனத்தில் சுமார் 6 மணி நேரமும் 100 ரூபாய் கட்டண தரிசனத்தில் சுமார் 5 மணி நேரமும் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். வாகனங்களில் பக்தர்கள் குவிந்ததால் திருச்செந்தூர் முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருச்செந்தூர் மாசி திருவிழா 4ஆம் திருநாளன்று சுவாமி குமரவிடங்க பெருமான் வெள்ளி யானை வாகனத்திலும் தெய்வானை அம்பாள் வெள்ளி சரப வாகனத்திலும் வீதி உலா சென்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடந்த 14ஆம் தேதி மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழா நாட்களில் சுவாமி அம்பாள் காலையும் மாலையும் ஒவ்வொரு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றனர். இந்நிலையில் விழாவின் 4ஆம் திருநாளையொட்டி அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடந்தது. காலை 7 மணிக்கு மேலக்கோவிலில் இருந்து சுவாமி குமரவிடங்க பெருமான் தங்க முத்துக்கிடா வாகனத்திலும் தெய்வானை அம்பாள் வெள்ளி அன்ன வாகனத்திலும் எழுந்தருளி 8 வீதிகளிலும் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தனர். பின்னர் மாலை 6:30 மணிக்கு மேலக்கோவிலில் இருந்து சுவாமி குமரவிடங்க பெருமான் வெள்ளி யானை வாகனத்திலும் தெய்வானை அம்பாள் வெள்ளி சரப வாகனத்திலும் எழுந்தருளினர். தொடர்ந்து உள்மாட வீதி, ரத வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். மாசி திருவிழாவின் 5ஆம் நாள் இரவு 7:30 மணிக்கு ஆனந்தவள்ளி அம்பாள் சமேத சிவகொழுந்தீஸ்வரர் கோவிலில் சுவாமி குமரவிடங்க பெருமான் தெய்வானை அம்பாள் தனித்தனி தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளிய பின்னர் குடவருவாயில் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி அம்பாள் வீதி உலா நடந்தது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் பணியாளர்கள் செய்து வருகின்றனர்.
நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் வட்டத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களை மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஸ்ரீவைகுண்டம் வட்டம் ஸ்ரீ மூலக்கரையில் உள்ள இந்து ஆதிதிராவிட தொடக்கப்பள்ளி வாக்குச்சாவடி மையம், பேரூர் நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடி மையம், ஸ்ரீவைகுண்டம் குமரகுருபர சுவாமிகள் மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடி மையம் மற்றும் புதுக்குடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடி மையத்தினை பார்வையிட்டு தேர்தலை எதிர்கொள்வதற்கான அடிப்படை வசதிகள் உள்ளனவா என்று மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி ஆய்வு செய்தார். இந்த ஆய்வுக்கு இடையே ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த பேறுகால அவசர சிகிச்சை மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை மையம், நுண்கதிர் பிரிவு, பிரசவ பிரிவு, காசநோய் பிரிவு, இலவச பிறப்பு சான்றிதழ் வழங்கும் இடம், வெளிநோயாளிகள் பகுதி ஆகியவற்றை பார்வையிட்டு எடுக்கண் களைவோம் இணையதளத்தின் மூலம் சமூக பொறுப்பு நிதியில் இருந்து அரசு மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டுள்ள உபகரணங்களை பார்வையிட்டார். தொடர்ந்து ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டினை பார்வையிட்டு அணைக்கட்டிற்கு நீர்வரத்து வரும் பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். ஆய்வின் போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன், பயிற்சி காவல் உதவி கண்காணிப்பாளர் வாக்ரே அக்ஷயானில், இணை இயக்குநர் சுந்தரலிங்கம், ஸ்ரீவைகுண்டம் வட்டாட்சியர் சிவகுமார், ஸ்ரீவைகுண்டம் மண்டல துணை வட்டாட்சியர் ஐயனார் மற்றும் அலுவலர்கள் உடன் இருந்தனர். குரும்பூர் அருகே தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை சட்டவிரோத விற்பனைக்காக கடத்திய பெண் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கடத்துவதற்கு பயன்படுத்திய கார், 2 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் உத்தரவின்படி ஸ்ரீவைகுண்டம் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் மாயவன் மேற்பார்வையில் குரும்பூர் காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்ட்ரெல்லா பாய் மற்றும் உதவி ஆய்வாளர் ரவிக்குமார் தலைமையிலான தனிப்படை போலீசார் குரும்பூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கீழ நாலுமாவடி பகுதியில் ஒரு கோவில் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது அவ்வழியாக சந்தேகத்திற்கிடமான முறையில் வந்த ஒரு கார் மற்றும் 2 இருசக்கர வாகனங்களை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் திருப்பூர் காங்கேயம் தேவன் பாளையத்தை சேர்ந்த தர்மலிங்கம், உடன்குடி முத்துகிருஷ்ணாபுரம் பகுதியை சேர்ந்த சித்திரை செல்வன், கீழ நாலுமாவடி தெற்கு தெருவை சேர்ந்த நீலகிருஷ்ணன் மற்றும் ஈரோடு சத்தியமங்கலம் பகுதியை சேர்ந்த மணி என்பவரது மனைவி பெருமாளம்மாள் ஆகியோர் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை சட்டவிரோத விற்பனைக்காக கடத்தி வந்தது தெரியவந்தது. உடனே காவலர்கள் தர்மலிங்கம், சித்திரை செல்வன், நீலகிருஷ்ணன் மற்றும் பெருமாள் அம்மாள் ஆகியோரை கைது செய்து அவர்களிடம் இருந்த 1,88,000 ரூபாய் மதிப்புள்ள சுமார் 273 கிலோ புகையிலை பொருட்கள் மற்றும் கடத்துவதற்கு பயன்படுத்திய ஒரு கார், 2 இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து குரும்பூர் காவல் நிலைய காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.